வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1 ஜூலை டு 24 நவம்பர் 2025 வரைக்கும் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இதில் நம்ம பார்க்க போற ஒவ்வொரு கொஸ்டினுமே இது போல இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம 7 ஹெட்டிங்கை பிரித்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா இண்டிசஸ் ரேங்க்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். ரெண்டாவது ஹெட்டிங் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசிஸ். மூணாவது சப்மிட்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ். நாலாவதா மேஜர் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது மேஜர் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் பர்சன்ஸ் இன் த நியூஸ். ஆறாவதா மேஜர் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ். ஏழாவதா மேஜர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இனோவேஷன்ஸ். இது போல 7 ஹெட்டிங்களையும் ஒவ்வொரு ஹெட்டிங்களையும் ஆவரேஜா ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சரிங்களா? கூட குறைய இருக்கலாம். ஒரு சில ஹெட்டிங்ல 50 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயும் போகலாம், ஒரு சில ஹெட்டிங்ல 50 கொஸ்டின்ஸ் கீழே இருக்கலாம். சரியா? அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு ஹெட்டிங்களையும் நம்ம 50 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நீங்க கொஸ்டின்ஸை எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட கவனிக்கிறீங்களோ அதே அளவுக்கு எக்ஸ்பிளனேஷனையும் கவனிங்க. ஏன்னா எக்ஸ்பிளனேஷன்ல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். சரியா? ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்களையும் கொடுப்போம். சரிங்களா? அதனால நீங்க எக்ஸ்பிளனேஷனையும் நல்லா டீட்டெயிலா கவனிங்க. கவனிச்சீங்கன்னா அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அடுத்ததா ஒன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த மெட்டீரியலை நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அல்லது ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, நம்ம அருண் அகாடமியோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம ஒன்ஸ் வந்துட்டு அந்த டெஸ்ட் லிங்க் கிரியேட் ஆன பிறகு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வீடியோ போட்டுட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அதுக்கான லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணுவோம். சரியா? இப்போ நீங்க ரயில்வே ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ரயில்வே டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. பேங்க்னா பேங்க், எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சி, டிஎன்பிசினா டிஎன்பிசி போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேங்க்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நியூஸும் அதில் கொடுப்பாங்க. சரியா? கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு இரலவெண்டா இருக்கும். சரியா? ரயில்வே ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரெலவெண்ட் மெட்டீரியல் அதில் அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப்ல மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரியா? அதனால எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி டெஸ்ட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலையும் ஷேர் பண்ணிடுவாங்க. ரெடியான பிறகு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. அடுத்ததா நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீம் எஃபர்ட்டை பத்தி சொல்லி ஆகணுங்க. உங்களுக்கு ஒரு புதுசான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காகவும் இதுல பாக்குற விஷயம் ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காகவும் அதை தாண்டி உங்க மனசுல நல்லா பதியறதுக்காகவும் நம்ம அருண் அகாடமி டீம் எப்பயும் போல இந்த வீடியோவை பெஸ்டா பண்ணிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அடுத்த நான் எப்பயும் இது உங்ககிட்ட நான் சொல்றதுதான், நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல்ல பாக்குறீங்கன்னாலும் சரி, அல்லது ஆல்ரெடி நம்ம அருண் அகாடமி சேனல்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறுமா பார்த்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரிங்க. இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. வணக்கம். அருண் அகாடமியின் அருண் சார் மற்றும் அவரது நிபுணர் குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் குறியீடுகள், தரவரிசைகள் மற்றும் செயல்திறன் அறிக்கைகள் பற்றிய முதல் 50 நடப்பு நிகழ்வுகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமா, வரவிருக்கும் ரயில்வே, வங்கி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, காப்பீடு மற்றும் பிற போட்டித் தேர்வுகளுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அதனால எல்லா கேள்விகளையும் விளக்கங்களையும் கவனமா கேளுங்க. சரி, நாம இப்போ தொடங்கலாம். முதல் கேள்விக்கு போகலாம். சரி. Question 1. What is India's global rank in milk production? பால் உற்பத்தியில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஃபர்ஸ்ட், அதாவது முதலாவது இடம். முதலாவது இடமா? இது பத்தின விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. பாருங்க, இந்தியா உலக பால் உற்பத்தியில முதலிடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட உலக உற்பத்தியில 25% நம்ம பங்களிப்பு தான். 25%? அப்போ இது நம்ம தேசிய பொருளாதாரத்துக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பு கொடுக்குது. ஆமா, இது நம்ம தேசிய பொருளாதாரத்துக்கு சுமார் 5லிருந்து 5.5% வரைக்கும் பங்களிக்குது. இது நம்மளோட மிகப்பெரிய விவசாய உற்பத்தி பொருள். அப்படியா? நம்ம கால்நடை துறை அது 12.77% கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்துல வளர்ந்துட்டு இருக்கு. விவசாயத்தோட மொத்த மதிப்பு கூட்டல்ல 31% பங்கு இதுக்கு இருக்கு. வளர்ச்சி அபாரமா இருக்கு. கடைசியா 2014-15 2023-24 வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பால் உற்பத்தி 63.56% அதிகரிச்சிருக்கு. சரி, இப்போ கேள்வி 2க்கு போகலாம். Question 2. What is India's rank in global solar power production as of 2025? 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகளாவிய சூரிய சக்தி உற்பத்தியில் இந்தியாவின் நிலை என்ன? இதுக்கான பதில்
ஆப்ஷன் சி தேர்ட், மூன்றாவது இடம். ஓ, மூன்றாவது இடமா? இத பத்தி சொல்லுங்க. சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஏஜென்சி அதாவது IRENA படி இந்தியா 2025ல உலகின் 3வது பெரிய சூரிய சக்தி உற்பத்தியாளரா ஆகியிருக்கு. அப்போ நாம யார முந்தி இருக்கோம்? நாம ஜப்பான முந்தியிருக்கோம். இந்தியா 1,08,494 GWH உற்பத்தி செய்யுது. ஆனா ஜப்பான் 96,459 GWH தான். நம்மளோட இலக்கு என்னவா இருக்கு? COP26 மாநாட்டுல 2030க்குள்ள 500 GW புதைப்படிவமற்ற எரிபொருள் திறனை அடையணும்னு இந்தியா உறுதியளிச்சிருக்கு. இதுக்காக அரசாங்கம் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கா? ஆமா, பிரதம மந்திரி சூர்யாகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்புறம் PM குசும் மாதிரியான திட்டங்கள் சூரிய சக்தியை ஊக்குவிக்குது. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 3. India ranks #1 in which specific income group category in the Global Innovation Index GII 2025? உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீட்டில் GII 2025ல் எந்த குறிப்பிட்ட வருமான குழுவில் இந்தியா #1 இடத்தில் உள்ளது? இது கொஞ்சம் நுணுக்கமான கேள்வி. பதில் என்ன? பதில் ஆப்ஷன் சி லோவர் மிடில் இன்கம் எக்கனாமிஸ், அதாவது கீழ் நடுத்தர வருமான பொருளாதாரங்கள். ஓகே, அப்போ ஒட்டுமொத்த தரவரிசை இல்ல, இந்த ஸ்பெசிபிக் பிரிவுல தான் நாம முதலிடமா? ஆமா, சரியா சொன்னீங்க. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 2025ல கீழ் நடுத்தர வருமான பொருளாதாரங்கள் பிரிவுல இந்தியா முதலிடம். அது மட்டும் இல்லாம மத்திய மற்றும் தெற்காசியா பகுதியிலயும் நாம தான் முதலிடம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ ஒட்டுமொத்த தரவரிசை என்னன்னு அடுத்த கேள்வியில பாப்போமா? பார்க்கலாம். Question 4. What is India's overall rank in the Global Innovation Index GII 2025? உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு GII 2025ல் இந்தியாவின் ஒட்டுமொத்த தரவரிசை என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் பி 38, அதாவது 38வது இடம். சரி, 38வது இடம். இது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. 139 பொருளாதாரங்கள்ல இந்தியா 38வது இடத்துல இருக்கு. இந்த பட்டியல்ல சுவிட்சர்லாந்து தான் முதலிடம். இந்த அறிக்கையை யார் வெளியிடுறாங்க? இத உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு, அதாவது WIPO வெளியிடுறாங்க. ஓகே, இப்ப 5வது கேள்வி. Question 5. What is India's rank in the Global Nature Conservation Index NCI 2024? உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு NCI 2024ல் இந்தியாவின் தரவரிசை என்ன? இது கொஞ்சம் கவலைக்குரிய புள்ளிவிவரமா இருக்குமே. ஆமா, இதுக்கு பதில் ஆப்ஷன் பி 176th, 176வது இடம். 176? மொத்தம் எத்தனை நாடுகள்ல? மொத்தம் 180 நாடுகள்ல நாம உலக அளவுல கடைசி 5 இடங்கள்ல இருக்கும். லக்சம்பர்க் முதலிடத்திலையும் கிரிபட்டி கடைசி இடத்திலையும் இருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த கேள்வி. Question 6. What is India's rank in the Mercer CFA Institute Global Pension Index 2025? மர்சர் CFA இன்ஸ்டிடியூட் உலகளாவிய ஓய்வூதிய குறியீடு 2025ல் இந்தியாவின் தரவரிசை என்ன? இதுவும் ஒரு முக்கியமான சமூக குறியீடு. பதில் என்ன? ஆப்ஷன் சி 52nd, அதாவது 52வது இடம். இதுல நம்ம நிலைமை எப்படி இருக்கு? 52 அமைப்புகள்ல இந்தியா கடைசி, அதாவது 52வது இடத்துல இருக்கு. நெதர்லாந்து முதலிடம். போதுமான தன்மை, நிலைத்தன்மை, ஒருமைப்பாடு இந்த மூன்றையும் வச்சு மதிப்பிடுறாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். Question 7. What is India's rank in the Climate Change Performance Index CCPI 2026? காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு CCPI 2026ல் இந்தியாவின் தரவரிசை என்ன? இதுல நம்ம முன்னாடி நல்லா இருந்தோமே, இப்போ என்ன நிலைமை? ஆமா, கொஞ்சம் சரிவு இருக்கு. பதில் ஆப்ஷன் பி 23rd, 23வது இடம். 23? முன்னாடி 10வது இடத்துல இருந்தோமே. ஆமா, போன வருஷம் 10வது இடத்துல இருந்து இந்த சரிவு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதல் 3 இடங்கள் காலியா இருக்கு. ஏன் அப்படி? ஏன்னா எந்த நாடும் எல்லா பிரிவுகளிலும் மிக உயர்ந்த மதிப்பீட்டை பெறல. டென்மார்க் 4வது இடத்துல இருக்கு, சவுதி அரேபியா கடைசி இடம். இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, கேள்வி எண் 8. Question 8. What is India's rank in the WJP Rule of Law Index 2025? WJP சட்டத்தின் ஆட்சி குறியீடு 2025ல் இந்தியாவின் தரவரிசை என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் பி 86th, 86வது இடம்.
143 நாடுகள்ல 86வது இடம். இது முன்னேற்றமா இல்ல பின்னடைவா? இது போன வருஷத்தை விட 6 இடங்கள் சரிவு. டென்மார்க் முதலிடத்திலும் வெனிசுலா கடைசி இடத்திலும் இருக்கு. ஓகே. அடுத்தது ஒரு மிக முக்கியமான கேள்வி. Question 9. What is India's rank in the Global Hunger Index, GHI 2025? உலகளாவிய பட்டினி குறியீடு GHI 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? இது அடிக்கடி செய்திகள்ல வரும். பதில் என்ன? ஆப்ஷன் பி 102nd 102வது இடம். 102வது இடமா? ஆமா, 123 நாடுகள்ல 102வது இடம். இந்தியாவோட மதிப்பெண் 25.8. இது தீவிரமான பட்டினி நிலைமை இருக்கிற பிரிவுல வருது. சோமாலியா கடைசி இடத்துல இருக்கு. இதுல ரொம்ப கவலைக்குரிய விஷயம் எது? இந்தியாவுல குழந்தை மெலிதல் விகிதம், அதாவது சைல்டு வேஸ்டிங், உலகத்திலேயே மிக அதிகம். ரொம்ப கவலையான விஷயம். சரி, அடுத்த கேள்வி. Question 10. What is India's rank in the UN Sustainable Development Goals, SDG Index 2025? ஐநா நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDG குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? இதுல நம்ம நிலைமை எப்படி இருக்கு? இதுல ஒரு நல்ல செய்தி. பதில் ஆப்ஷன் சி 99th 99வது இடம். ஓ, அப்ப முதல் 100 இடங்களுக்குள்ள வந்திருக்கோமா? ஆமா, முதல் முறையா இந்தியா முதல் 100 இடங்களுக்குள் நுழைஞ்சிருக்கு. பின்லாந்து இந்த பட்டியல்ல முதல் இடத்துல இருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து Question 11. What is the rank of India's textile sector in providing employment? வேலை வாய்ப்பு வழங்குவதில் இந்தியாவின் ஜவுளித்துறையின் தரவரிசை என்ன? இது நம்மளோட பாரம்பரியமான துறை. பதில் ஆப்ஷன் பி செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர், இரண்டாவது பெரிய வேலைவாய்ப்பு வழங்குனர். விவசாயத்தில் அடுத்தபடியா? ஆமா, விவசாயத்துக்கு அடுத்து இது 45 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குது. அருமை. அடுத்த கேள்வி. Question 12. Following Bengaluru, which are the top 5 cities in India in the 2025 Global AI Cities Index? 2025 உலகளாவிய AI நகர குறியீட்டில் பெங்களூரை தொடர்ந்து இந்தியாவின் முதல் 5 நகரங்கள் எவை? AI இப்போ ரொம்ப முக்கியமான துறை. பதில் என்ன? ஆப்ஷன் பி மும்பை, டெல்லி, சென்னை, கோல்கத்தா. உலக அளவுல பெங்களூரோட இடம் என்ன? உலக அளவுல பெங்களூரு 26வது இடத்துல இருக்கு. இந்தியால AI ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல பெங்களூரு தான் முதலிடம். சரி, அடுத்த கேள்வி. Question 13. What is India's rank and daily import volume in purchasing Russian oil? ரஷ்ய எண்ணெய் வாங்குவதில் இந்தியாவின் தரம் மற்றும் தினசரி இறக்குமதி அளவு என்ன? இது சமீபத்துல ரொம்ப பேசப்பட்ட விஷயம். ஆமா, பதில் ஆப்ஷன் ஏ செகண்ட் லார்ஜஸ்ட் பயர் இம்போர்ட்டிங் less than 2 million barrels per day. இரண்டாவது பெரிய வாங்குபவரா? அப்ப முதலிடத்துல யார் இருக்கா? சீனா முதலிடத்துல இருக்கு. நாம ஒரு நாளைக்கு 2 மில்லியன் பீப்பாய்களுக்கு குறைவா இறக்குமதி செய்றோம். இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கேள்வி 14. Question 14. What is the current rank of the UAE as India's trading partner? இந்தியாவின் வர்த்தக பங்காளியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தற்போதைய தரவரிசை என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் சி தேர்ட் 3வது இடம். இது சம்பந்தமா வேற ஏதாவது முக்கிய தகவல் இருக்கா? இருக்கு. நம்ம UPI மற்றும் UAE-இன் ஆணி தளம் நவம்பர் 2025க்குள்ள ஒருங்கிணைக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே. விமான போக்குவரத்து சம்பந்தமான அடுத்த கேள்வி. Question 15. Which Indian airport pair ranked 7th among the world's busiest airport pairs in 2024? 2024ல உலகின் பரபரப்பான விமான நிலைய ஜோடிகளில் 7வது இடத்தை பிடித்த இந்திய விமான நிலைய ஜோடி எது? பதில் என்ன? ஆப்ஷன் பி மும்பை கோசி டெல்லி. உலக அளவுல இந்திய விமான போக்குவரத்து சந்தையோட நிலை என்ன? IAT தரவுகளின்படி இந்தியா உலகின் 5வது பெரிய விமான போக்குவரத்து சந்தை. அமெரிக்கா முதலிடத்துல இருக்கு. சரி, இப்போ ஒலிம்பியாட் பக்கம் போலாம். Question 16. What was India's global rank at the 66th International Mathematical Olympiad, IMO 2025? 66வது சர்வதேச கணித ஒலிம்பியாட் IMO 2025 இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? கணிதத்துல நாம எப்போதுமே சிறந்து விளங்குவோம். ஆமா, பதில் ஆப்ஷன் பி 7th
7வது இடம். நம்ம மாணவர்கள் என்னென்ன பதக்கங்கள் ஜெயிச்சாங்க? இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலம் வென்றது. இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 193 மதிப்பெண்களை பெற்றது. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து வேதியியல். Question 17. What was India's global rank at the 57th International Chemistry Olympiad, ICHO 2025? 57வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் ICHO 2025இல் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? இதுல நம்மளோட தரவரிசை ஆப்ஷன் சி 6th 6வது இடம். இதுவும் ஒரு நல்ல இடம்தான். ஆமா, இஸ்ரேல், உஸ்பெகிஸ்தான், உக்ரைன் போன்ற வலுவான அணிகளுடன் போட்டியிட்டு 6வது இடத்தை பிடிச்சது ஒரு பெரிய விஷயம். சரி, மறுபடியும் விவசாயம் பக்கம் வருவோம். Question 19. What are India's global ranks in the number of organic farmers and the area under organic farming? இயற்கை விவசாயிகள் எண்ணிக்கை மற்றும் இயற்கை விவசாய பரப்பளவில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பதில் என்ன? ஆப்ஷன் சி, first in the number of farmers, 9th in terms of area. அப்போ விவசாயிகள் எண்ணிக்கையில முதலிடம், ஆனா நிலப்பரப்புல 9வது இடமா? ஆமா, இதுக்கு ஒரு காரணம் நம்ம விவசாயிகள் கிட்ட இருக்கிற நிலம் குறைவு. சிக்கிம் மாநிலம் உலகின் முதல் முழு இயற்கை மாநிலமானது ஒரு கூடுதல் தகவல். சரி, அடுத்த கேள்வி. Question 19. What is India's global rank in biofuel consumption in 2024? 2024இல் உயிரி எரிபொருள் நுகர்வில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் சி 4th 4வது இடம். இல்லையே, நாம முன்னேறி இருக்கோமா? ஆமா, சீனாவை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அமெரிக்கா, பிரேசில், இந்தோனேஷியா முதல் 3 இடங்கள்ல இருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்து ஒரு முக்கியமான சுகாதார குறியீடு. Question 20. According to the 2024 UN IGME report, what percentage reduction has India achieved in the under 5 mortality rate? 2024 ஐக்கிய நாடு IGME அறிக்கையின்படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதத்தில் இந்தியா அடைந்த சதவிகித குறைப்பு என்ன? இதுல நாம நல்லா செயல்பட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, பதில் ஆப்ஷன் சி 78%. 78%ஆ? உலக சராசரியை விட இது அதிகமா? ஆமா, உலகளாவிய சரிவு 61% தான். நாம அதை விட சிறப்பா செயல்பட்டிருக்கோம். பச்சிளம் குழந்தை இறப்புகளிலும் 70% சரிவு இருக்கு. அருமை. இப்போ பொருளாதாரம் சம்பந்தமான கேள்வி. Question 21. What is India's Gini index score in the World Bank 2025 report? உலக வங்கி 2025 அறிக்கையில் இந்தியாவின் கின்னி குறியீடு மதிப்பெண் என்ன? கின்னி குறியீடுனா வருமான சமத்துவமின்மையை அளவிடுறது இல்லையா? ஆமா, இதுக்கு பதில் ஆப்ஷன் பி 25.5. இந்த ஸ்கோர் என்ன சொல்லுது? இந்த ஸ்கோர் படி உலக அளவுல 4வது மிக வருமான சமத்துவமான நாடா இந்தியா இருக்கு. தீவிர வறுமை 2.3% குறைஞ்சிருக்கு. இதுக்கு PM ஜன் தன் யோஜனா போன்ற திட்டங்கள் ஒரு காரணம். சரி, அடுத்த கேள்வி. Question 22. How high did the HSBC India Services Purchasing Managers Index PMI rise in July 2025? ஜூலை 2025இல் HSBC இந்தியா சேவைகள் கொள்முதல் மேலாளர்கள் குறியீடு PMI எவ்வளவு உயர்ந்தது? பதில் என்ன? ஆப்ஷன் A 60.5. 60.5ஆ? இது நல்ல வளர்ச்சியை காட்டுதா? ஆமா, 50க்கு மேல இருந்தாலே அது வளர்ச்சியை குறிக்கும். இது சேவைத்துறையில வலுவான விரிவாக்கத்தை காட்டுது. ஆனா வேலைவாய்ப்பு வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து Question 23. Which is the highest ranked Indian public sector enterprise in the Fortune Global 500 list 2025? ஃபார்ச்சூன் குளோபல் 500 பட்டியல் 2025இல் மிக உயர்ந்த தரவரிசை பெற்ற இந்திய பொதுத்துறை நிறுவனம் எது? பொதுத்துறை நிறுவனங்கள்ல எது முதலிடம்? பதில் ஆப்ஷன் பி LIC. ஒட்டுமொத்தமா ரிலையன்ஸ் முதலிடத்துல இருந்தாலும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல LIC தான் முதலிடமா? ஆமா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 88வது இடத்திலையும் LIC 95வது இடத்திலையும் இருக்கு. சரி, அடுத்த கேள்வி. Question 24. In the global MSCI Emerging Markets Index, India has a higher weightage than which country? உலகளாவிய MSCI வளர்ந்து வரும் சந்தைகள் குறியீட்டில் இந்தியா எந்த நாட்டை விட அதிக எடையை கொண்டுள்ளது? இதற்கான பதில் ஆப்ஷன் டி பிரேசில். அப்போ நம்மளோட வெயிட்டேஜ் எவ்வளவு? இந்தியா 18.29% எடையுடன் 2வது இடத்துல இருக்கு. சீனாவுக்கு அடுத்தபடியா நாம தான். ஓகே, இப்போ இன்டர்நெட் வேகம் பத்தி பாப்போம். Question 25.
What is India's rank in the Speed Test Global Index 2025? ஸ்பீட் டெஸ்ட் உலகளாவிய குறியீடு 2025 இந்தியாவின் தரவரிசை என்ன? மொபைல் இன்டர்நெட் வேகத்துல நம்ம இடம் என்ன? ஆப்ஷன் பி 26th 26வது இடம். முதல் இடத்துல யார் இருக்கா? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதாவது UAE முதலிடத்துல இருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கேள்வி. Question 26. What is the global rank of Indian Oil Corporation IOC in the Brand Finance Energy 100 2025 report? பிராண்ட் ஃபினான்ஸ் எனர்ஜி 100 2025 அறிக்கையில் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் IOC-இன் உலகளாவிய தரவரிசை என்ன? IOC-யோட உலகளாவிய தரவரிசை. ஆப்ஷன் சி 21st 21வது இடம். மொத்த இந்திய நிறுவனங்கள் எப்படி இருக்கு? HPCL 42வது இடத்திலையும் BPCL 43வது இடத்திலையும் இருக்கு. ஷெல் UK தான் உலகின் மிகவும் மதிப்புமிக்க பிராண்ட். சரி, இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் பக்கம் போலாம். Question 27. According to the Hurun Global Unicorn Index 2025, what is India's global rank in the number of unicorns? ஹுருன் உலகளாவிய யூனிகார்ன் குறியீடு 2025 படி யூனிகார்ன்களின் எண்ணிக்கையில் இந்தியாவின் உலகளாவிய தரவரிசை என்ன? யூனிகார்ன்ஸ்ல நம்ம இடம் என்ன? ஆப்ஷன் சி 3rd 3வது இடம். நம்ம கிட்ட எத்தனை யூனிகார்ன்ஸ் இருக்கு? இந்தியா 64 யூனிகார்ன்களுடன் 3வது இடத்துல இருக்கு. பெங்களூரு, மும்பை மற்றும் குருகிராம் தான் இதுக்கு முக்கிய மையங்கள். அடுத்து நிதி ஆயோக் சம்பந்தமான கேள்வி. Question 28. Niti Ayog released a report on which topic? நிதி ஆயோக் எந்த தலைப்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது? இதற்கான பதில். ஆப்ஷன் பி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இன் இந்தியா அன்லாக்கிங் a 200 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அறிக்கையோட முக்கிய நோக்கம் என்ன? 2030க்குள்ள மொத்த வாகன விற்பனையில 30% மின்சார வாகனங்களா இருக்கணும்னு இந்தியா இலக்கு வச்சிருக்கு. அதை எப்படி அடையலான்னு இந்த அறிக்கை சொல்லுது. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்ததும் நிதி ஆயோக் பத்தி தான். Question 29. By which year does the Niti Ayog report predict India will be self-sufficient in pulses? எந்த ஆண்டுக்குள் இந்தியா பருப்பு வகைகளில் தன்னிறைவடையும் என்று நிதி ஆயோக் அறிக்கை கணித்துள்ளது? இது ஒரு முக்கியமான கேள்வி. பதில் என்ன? ஆப்ஷன் பி 2030. 2030க்குள்ள தண்ணீரை அடைஞ்சிருவோமா? ஆமா, அதோட 2047க்குள்ள பருப்பு உற்பத்தியை இரட்டிப்பாக்கவும் இந்த அறிக்கை பரிந்துரைக்குது. சரி, அடுத்த கேள்வி. Question 30. Which organization introduced the India Electric Mobility Index, IEMI? இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி குறியீட்டை IEMI அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதுவும் நீத்தி ஆயோக் தானா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆப்ஷன் பி நீதி ஆயோக். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட மின்சார வாகன இலக்குகளின் முன்னேற்றத்தை கண்காணிக்க இது ஒரு கருவி. ஓகே, இப்போ மாநிலங்கள் அளவிலான குறியீடுகளை பார்க்கலாம். Question 31. Which state topped in Group 1 of the State Energy Efficiency Index 2024? மாநில எரிசக்தி திறன் குறியீடு SCEI 2024இன் குழு 1இல் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. மத்த குழுக்கள்ல யார் முதலிடம்? குழு 2ல ஆந்திரா, குழு 3ல அசாம், குழு 4ல திரிபுரா முதலிடம் பிடிச்சிருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கேள்வி. Question 32. Where does Delhi rank in India in terms of electric bus deployment? மின்சார பேருந்து பயன்பாட்டில் டெல்லி இந்தியாவில் எந்த இடத்தில் உள்ளது? இதுல டெல்லி நல்லா செயல்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் முதலாவது இடம். 3564 மின்சார பேருந்துகளுடன் டெல்லி முதலிடத்துல இருக்கு. மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்கு. சரி, அடுத்தது ஒரு புதுமையான முயற்சி பற்றிய கேள்வி. Question 33. Which is the first city in India to have small solar panels installed between railway tracks? ரயில் தடங்களுக்கு இடையில் சிறிய சூரிய ஒளி பேனல்கள் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம் எது? இது எங்க நடந்திருக்கு? ஆப்ஷன் சி வாரணாசி. வாரணாசியில பனாரஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் BLW இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அருமை. அடுத்தது தூய்மையான நகரங்கள் பற்றிய கேள்வி. Question 34. Which city topped India's cleanest cities list with the PM 2.5 concentration of 8 micrograms? 8 மைக்ரோகிராம் PM 2.5 செறிவை கொண்டு இந்தியாவின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான பதில்
ஆப்ஷன் பி ஐஸ்வால். மிசோரமின் ஐஸ்வால் தான் முதலிடம். மிகவும் மாசுபட்ட இடம் அஸ்ஸாம் மேகாலய எல்லையில இருக்கிற பைர்னிஹாட். இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து தூய்மையான மாநிலம் question 35 which was recognized as India's cleanest state according to Swachh Sarvekshan 2024-25. ஸ்வச் சர்வேக்ஷன் 2024-25 இன் படி இந்தியாவின் தூய்மையான மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது எது? தூய்மையான மாநிலம் எது? ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேஷ். இந்த ஸ்வச் சர்வேக்ஷன வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் நடத்துது. சரி, அடுத்த கேள்வி question 36 what was India's unemployment rate in October 2025? அக்டோபர் 2025 இந்தியாவின் வேலையின்மை விகிதம் என்ன? இதற்கான பதில் ஆப்ஷன் சி 5.2%. புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தோட காலப்புற தொழிலாளர் படை கணக்கெடுப்பு PLFS படி இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி question 37 which city ranked first in the National Annual Report and Index on Safety of Women NARI 2025? பெண்களின் பாதுகாப்பு குறித்த தேசிய ஆண்டு அறிக்கை மற்றும் குறியீடு நாரி 2025 முதல் இடத்தை பிடித்த நகரம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி கோஹிமா. நாகாலாந்தின் தலைநகரமான கோஹிமா முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த அறிக்கையே தேசிய மகளிர் ஆணையம் NCW வெளியிடுது. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து ஸ்மார்ட் சிட்டி குறியீடு question 38 which is the highest ranked Indian city in the IMD Smart City Index 2025? IMD ஸ்மார்ட் சிட்டி குறியீடு 2025 மிக உயர்ந்த தரவரிசை பெற்ற இந்திய நகரம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி டெல்லி. டெல்லி 104வது இடத்துல இருக்கு. சுவிட்சர்லாந்தின் சியூரிச் உலக அளவுல முதலிடம். சரி, இப்போ உலக நிறுவனங்கள் பக்கம் போலாம். question 39 which tech company became the world's most valuable firm by market capitalization? சந்தை மூலதனத்தின் அடிப்படையில் உலகின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனமாக மாறிய தொழில்நுட்ப நிறுவனம் எது? இது சமீபத்திய பெரிய செய்தி. ஆமா, ஆப்ஷன் சி என்விடியா கார்ப்பரேஷன் அதோட AI சிப்களுக்கான தேவை காரணமா 3.92 ட்ரில்லியன் சந்தை மூலதனத்தை எட்டியது. அடுத்து இந்தியாவுல மிகவும் மதிப்புமிக்க குடும்ப வணிகம் question 40 which family topped the 2025 Barclays Private Clients Hurun India's most valuable family businesses list? 2025 பார்க்லேஸ் பிரைவேட் கிளைண்ட்ஸ் ஹுருன் இந்தியா மிகவும் மதிப்புமிக்க குடும்ப வணிகங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த குடும்பம் எது? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிலா இருக்கும். ஆமா, ஆப்ஷன் டி அம்பானி ஃபேமிலி. தொடர்ந்து 2வது ஆண்டா முதலிடம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் மதிப்பு 28.2 லட்சம் கோடி ரூபாய். இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து உலகின் பணக்காரர் question 41 who became the world's richest person according to Forbes' real-time billionaire rankings? ஃபோர்ப்ஸ் நிகழ்நேர பில்லியனேர் தரவரிசைப்படி உலகின் பணக்காரர் ஆனவர் யார்? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ எலான் மஸ்க். ப்ளூம்பர்க் பில்லியனர்கள் குறியீடு 2025 படியும் இலான் மஸ்க் மீண்டும் முதலிடத்துல இருக்கார். சரி, இப்போ கல்வித்துறைக்கு வருவோம். question 42 what is the rank of Himachal Pradesh in India in terms of student-teacher ratio? மாணவர் ஆசிரியர் விகிதத்தில் இமாச்சல பிரதேசம் இந்தியாவில் எந்த தரவரிசையில் உள்ளது? இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் முதலாவது இடம். அதோட இமாச்சல பிரதேசம் 99.3% எழுத்தறிவு விகிதத்துடன் முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாணவ கண்டுபிடிப்புகள் question 43 which district secured the top spot in the Inspire Award 2025 for student innovations? மாணவர் கண்டுபிடிப்புகளுக்கான இன்ஸ்பயர் விருது 2025 முதலிடத்தை பிடித்த மாவட்டம் எது? இது எந்த மாவட்டம்? ஆப்ஷன் பி முசஃபர்பூர். பீகார்ல இருக்கிற முசஃபர்பூர் மாவட்டம் 7403 மாணவ சமர்ப்பிப்புகளுடன் முதலிடம் பிடிச்சிருக்கு. இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து NIRF தரவரிசை question 44 which institution secured the first rank in the overall category in NIRF rankings 2025? NIRF தரவரிசை 2025 ஒட்டுமொத்த பிரிவில் முதலாவது இடத்தை பெற்ற நிறுவனம் எது? இதுல யார் முதலிடம்? ஆப்ஷன் சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்.
தொடர்ந்து 7வது ஆண்டா முதலிடம். சிறந்த பல்கலைக்கழகமா இந்திய அறிவியல் நிறுவனம் IISc பெங்களூரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ உலக பல்கலைக்கழக தரவரிசை. Question 45. Which is the top-ranked Indian institution in the Times Higher Education THE World University Rankings 2026? டைம்ஸ் உயர்கல்வி THE உலக பல்கலைக்கழக தரவரிசை 2026இல் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? இதுல எந்த இந்திய நிறுவனம் முதலிடம்? ஆப்ஷன் சி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் IISc பெங்களூரு. உலகளவுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் UK முதலிடம். அடுத்து QS ஆசியா தரவரிசை. Question 46. Which is the top-ranked Indian institution in India according to QS Asia University Rankings 2026? QS ஆசியா பல்கலைக்கழக தரவரிசை 2026இன் படி இந்தியாவில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? இதற்கான பதில் ஆப்ஷன் சி IIT டெல்லி. இது ஆசியாவுல 59வது இடத்துல இருக்கு. ஹாங்காங் பல்கலைக்கழகம் முதலிடம். இது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த கேள்வி. Question 47. What is the global rank of IIT Delhi in the QS World University Rankings Sustainability 2026? QS உலக பல்கலைக்கழக தரவரிசை நிலைத்தன்மை 2026இல் IIT டெல்லியும் உலகளாவிய தரவரிசை என்ன? இதுல நம்ம நிலைமை எப்படி இருக்கு? ஆப்ஷன் சி #205. எந்த இந்திய நிறுவனமும் உலகளாவிய முதல் 200 இடங்களுக்குள் வரல. ஓகே, இப்போ சிறந்த மாணவர் நகரங்கள் பத்தி பார்க்கலாம். Question 48. What is the global rank of Mumbai in the QS Best Student Cities Ranking 2026? QS சிறந்த மாணவர் நகரங்கள் தரவரிசை 2026இல் மும்பையின் உலகளாவிய தரவரிசை என்ன? மும்பையோட தரவரிசை ஆப்ஷன் பி 98. 98வது இடம். இதுல டெல்லி உலகின் மிகவும் மலிவு விலையுள்ள மாணவர் நகரமா முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்த கேள்வி. Question 49. Which two Indian cities entered the global top 50 for employer activity, which measures graduate employability? பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பை அளவிடும் முதலாளி செயல்பாட்டிற்கான உலகளாவிய முதல் 50 இடங்களுக்குள் நுழைந்த 2 இந்திய நகரங்கள் எவை? இதற்கான பதில் ஆப்ஷன் பி டெல்லி அண்ட் மும்பை. டெல்லியும் மும்பையும் தான் அந்த 2 நகரங்கள். அருமை. இப்போ நம்மளோட கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். Question 50. Which state has become India's first fully digitally literate state? இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வியறிவு பெற்ற மாநிலமாக மாறியுள்ள மாநிலம் எது? இது ஒரு பெரிய மைல்கல். பதில் என்ன? ஆப்ஷன் பி கேரளா. டிஜி கேரளா திட்டத்தின் முதல் கட்டத்தை வெற்றிகரமா முடிச்ச பிறகு கேரளா இந்த நிலையை அடைஞ்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல். இதுல 104 வயதான MA அப்துல்லா மௌலவி பாக்கவி என்பவர் இந்த திட்டத்தின் வயதான பங்கேற்பாளர் அன்னது ஒரு கூடுதல் சிறப்பு. மிக அருமை. இந்த 50 கேள்விகளும் விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் மற்றொரு முக்கியமான அமர்வில் சந்திக்கலாம். நன்றி. ஓகேங்க, இந்த வீடியோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இது எப்படிங்க இருந்துச்சு இந்த வீடியோ? கண்டிப்பா இது உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். அந்த நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இல்லையா? ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்ப இந்த கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கரெக்டான ஆன்சர் பண்ணணும். அது பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சு கத்துருக்கணும். அப்பதான் வந்துட்டு எப்ப அந்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா வந்துட்டு அதுக்கான கரெக்டான ஆன்சரை பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம். சரியா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவங்கள நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல்ல பாக்குறீங்கனாலும் சரி, அல்லது பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறுமா பார்த்து உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.